ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய சேமியா பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சேமியா பாயாசம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நமக்கு பாயாசம் செய்கிறதுனாலே ரொம்ப ஈஸி தான். அதனால தான் வந்துட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னாலே பாயாசம் டக்குன்னு ரெடி பண்ணிவிடுவோம். இதில் வந்துட்டு நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி சேமியா எடுத்துட்டேன். இந்த சேமியா வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக உடைச்சி எடுக்கணும். அப்போது வந்துட்டு சேமியா வந்து அள்ளி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கீழே விழாமல் அழகாக சாப்பிட்லாம். அதுக்காக சேமியாவை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக உடைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரையும் ஒரே அளவில் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது போல் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சேமியா வந்துட்டு உடச்சி எடுத்துக்கலாம். இந்த உடச்ச சேமியா வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு கப்பில் அளந்து தான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்துட்டு எனக்கு இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு இருந்தாலும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது அழகாக செவந்து அந்த திராட்சையெல்லாம் உப்பி வர வரைக்கும் வறுத்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி செவந்தால் போதும். இப்போ வந்து வெளியில் உடனே எடுத்துருங்க. இப்போது இதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். கரெக்டாக 2 கப் அளவுக்கு நான் உடச்ச சேமியா சேர்த்துருக்கேன். இந்த நெய்யை வந்து சிம்மிலே வச்சுட்டு அழகாக வறுத்துடுங்க. ரொம்ப செவக்க வேணாம். அந்த நெய்யில் வந்துட்டு அந்த சேமியா அழகாக வறுப்பட்டு லைட்டாக செவந்து வரணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி சேமியா வந்துட்டு வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நம்ம சேமியா பாயசத்தில் வந்துட்டு ஜவ்வரிசி சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு சேமியா வேக வைக்கும் போது அது கூடவே ஜவ்வரிசியும் சேர்த்து வேக வைக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஜவ்வரிசி சேர்க்கலை, சேமியா மட்டும்தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போது அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுலேயே 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்துட்டு அந்த நெய்யில் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 2 கப் அளவுக்கு சேமியாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதி நல்லா வரட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்த சேமியாவை இதில் போட்டுடலாம். இப்போ சேமியா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா மூடி வச்சிட்டோன்னா அழகாக வெந்து வந்துடும். இப்போ நமக்கு சேமியா நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இனிப்புக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம்னாலும் சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டுட்டு நல்லா கொதி விடுங்க. அப்போது தான் வந்துட்டு அந்த ஸ்வீட் வந்துட்டு ஃபுல்லாக இறங்கும். இது போல் நல்லா அந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி ஃபுல்லாக அதோடு செட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம சேமியாவோட கலரே மாறிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கொதிக்க விடணும். இப்போ நமக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து கெட்டியான தேங்காய் பால் வந்துட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். இப்போது இந்த சேமியா நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கெட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கணும்.
மெயினாக வந்துட்டு தேங்காய் பால் சேர்க்கவுமே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுறணும். அந்த சேமியா நல்லா சூடாக இருக்கும்போது தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் ஊற்றவுமே வந்துட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறணும். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கீழே இறக்கி வச்சுடுங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு 2 கப்பு சேமியாவுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்தோம். 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். 1 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கரெக்டான இனிப்பில் இருக்கும். இப்போ சூட்டோடு நல்லா கலந்து விட்டுட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வாசமாகவே வந்திருக்கு. நமக்கு சேமியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கெட்டி தேங்காய் பால் சேர்த்தோன்னா தான் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாகவும் நமக்கு இந்த சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.